Hi friends, Assalamu alaikum. Welcome to Farsha Health and Beauty channel. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா உங்களுடைய ப்ரிஷியஸான டைம் ஒதுக்கி என்னோட வீடியோ பார்க்கறதுக்காக. சரி, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த முட்டைக்கோஸ் ஜூஸை யார் யாரெல்லாம் குடிக்கலாம், இதை குடித்து எப்படி அல்சரை சரி பண்ணுறது, எவ்வளோ நாள் குடிக்கலாம், இந்த முட்டைக்கோஸில் என்னென்ன சத்துலாம் இருக்குது, யார் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்றனால என்னென்ன பலன், இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அல்சர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெலிகோபாக்டீரியா பைலோரிக் ஹச் பைலோரி அப்படின்ற பாக்டீரியா நம்ம வயிற்று இன்ஃபெக்ஷன் ஆக வச்சு நம்ம வயிற்றில் ஒரு லைனிங் மாதிரி ஒரு இது இருக்கும். அதை கிளியறனாலையோ ஒரு மாதிரி ஓட்டை போடுறனாலையோ இல்லை புண்ணாகிறனாலையோ தான் நமக்கு அந்த வயிற்று வலி இது எல்லாமே வருது. மெயினாக அல்சர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றுலேயே தூங்கி எழுந்திரிச்ச உடனே இந்த டீ காஃபி குடிக்கிறது, நிறையா ஆயிலி ஃபுட் சாப்பிட்றது, அது மட்டும் காரமான பொருள்கள் சாப்பிட்றனால தான் நமக்கு மெயினாக அல்சர் வருது. இந்த கேபேஜ் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிட்டு வரனால அதில் இருக்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இண்டோல் 3 கார்போனைல் அப்படின்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்ம லிவரை டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரோலாக இருக்குது. இதை யார் யாரெல்லாம் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது உடல் எடையை குறைச்சி உடம்பில் உள்ள அந்த கெட்ட பேட் கொலஸ்ட்ரால் அதை சமநிலை வைக்கிறதுக்கும் ரொம்ப உதவுது. அதனால் கேபேஜ் ஜூஸ் டெய்லியும் காலைல எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்க பாருங்கள். ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ரோஸ்டேட் கேன்சர், அதாவது ஆண்களோட விதைப்பையில் இந்த கேன்சர் வரும். இது எந்த ரீசனால் வருதுன்னே தெரியாது. இந்த கேபேஜ் ஜூஸ் எடுத்துக்கிறனால அந்த ப்ரோஸ்டேட் கேன்சர் வராமல் தடுக்குது. ப்ரெக்னென்சி டைமில் இந்த முட்டைக்கோஸை நம்ம பொரியலாவோ இல்லை ஜூஸாவோ எடுத்துக்கிட்டு வரப்போ இதில் இருக்கிற விட்டமின் B6 அண்ட் ஃபோலேட் இது ரெண்டுமே ப்ரெக்னென்சி டைமில் நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த குழந்தையோட செல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால் நம்ம குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக வளருது. கேபேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபி வெஜிடபிள் கேட்டகரிஸில் சேர்ந்து, அதனால இதில் நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதாவது எது மாதிரின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் C, விட்டமின் K, பொட்டாசியம் இதெல்லாம் நிறையா இருக்கிறனால பெண்கள் இதை எடுத்துக்கிறதுனால அவங்களோட எலும்பு வளர்ச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கிது. இதில் இருக்கிற விட்டமின் B3 ஆண்களுக்கு விந்தணு உற்பத்தியை அதிகப்படுத்துறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்நார்மலிட்டி வராமல் பாதுகாக்குது. கேபேஜில் இருக்கிற லினோலிக் ஆசிட் அண்ட் ஆல்ஃபா லினோலினிக் ஆசிட் இது ரெண்டுமே முக்கியமான எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிடில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச் ஃபுட். இது இந்த ஃபேட்டி ஆசிட் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, பெண்களுக்கு ஓவுலேஷன் டைமில் எக் ரிலீஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது விட்டமின் A ரிச்சாக இருக்கிறனால இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டி நம்மளோட முடியை நல்ல சில்கி அண்ட் ஷைனி ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்குது. இப்போது இதை யார் யார் சாப்பிடக்கூடாது, இந்த கேபேஜ் ஜூஸ் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் அப்புறம் யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படின்ற மட்டும்தான் இதை எடுத்துக்கக்கூடாது. மற்றபடி இந்த கேபேஜ் ஜூஸை எல்லாருமே எடுத்துகிட்டு வரலாம். இது ஒரு சேஃபானது. இப்போ வாங்க நம்ம இந்த கேபேஜ் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் கேபேஜ் எடுத்துக்கிறேன். இது ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் என்கிட்ட கேபேஜ் இருக்குது அது எடுத்து யூஸ் பண்ணுறோம்லாம் பண்ணக்கூடாது. இது நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அது அடியில் ஒரு தண்டு மாதிரி இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு முட்டைக்கோஸ்லேருந்து ஒரு 4 இலை மட்டும் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். தோல் எடுத்துக்கிட்டோம். அதை இந்தமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணியோ இல்லை பிச்சையோ போட்டு நம்ம மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட் இதை நம்ம ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு
தேன் ஆட்